மரியாதையா ஒத்துக்க. நீ என்கிட்ட தான் மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ இல்லையே, நான் முருகன் கிட்ட தான் பேசுறேன். ஆ. இவர் என்ன எவ்வளவு சோதிக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு கூட என் வீட்டுக்காரர் கம்பெனிக்கு போனப்ப கேக்கு பாழா போயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? நீதான் காரணம். அதான் இல்ல. இதோ நிக்ரானி கள்ளத்தனமா சிரிச்சிட்டு இதே முருகன் தான் காரணம். என்ன சோதிக்கிறானாமா? இல்ல என்ன பைத்தியம் நினைச்சியா? குத்தி காட்டி மறைமுகமா பேசுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, சாமி கும்பிடுறது என்னோட உரிமை. சாமி கிட்ட பேசுறதும் என்னோட உரிமை. அப்படி பேசுறதா இருந்தா மனசுக்குள்ள பேசிக்கோ. இப்படி வாய் விட்டு புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு கேட்க இஷ்டம் இல்லனா நான் முருகன் கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க நான் வெளியேறுங்க. ஏன் வெளில இருக்கணும்? இது என்னோட ரூம். கண்டபடி பேசி என்ன டென்ஷன் ஆகாத. இங்க இருந்து கிளம்பு. நான் உங்ககிட்ட பேசலங்க. உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஐயா முருகையா, என்னையா இது? நான் கேட்டனா இல்ல நான் உங்ககிட்ட கேட்டனா? இந்த மாதிரி லூசு பைத்தியத்தை என் தலையில கட்டி வச்சு ஏன் இப்படி பண்ற? இப்ப பாரு எப்படி என் உசுர வாங்குற. முருகா, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. விவரமா இவரு கேட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாரு. இந்த மனுஷன் கிட்ட நல்லா கேளு. யாரு லூசு, இவரா நானா? ஒடி லூசு. ஆமாயா, நான் தான் பைத்தியம். இவ ரொம்ப புத்திசாலி.